ஊழியத்தில் முன்னேறி கொண்டிருக்கும் தம்பதியின் வாழ்வில் திடீரென ஒருவர் கொல்லப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். ஏன் இது எனக்கு நடந்தது? கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாம ஏன் போச்சு? கடவுள் நம்மளை நேசிக்கிறாரா? இதை விட்டு மீண்டு வந்து இயல்பான வாழ்க்கை வாழ என்னால முடியும்? வாழ்க்கையின் அகோர கதையில் அர்த்தம் காண முடியுமா? இது போன்ற கேள்விகள் ஒரு போதகரின் வாழ்வில் எழும்பின. அது அவருக்கு என்ன கற்றுத்தந்தது என்பதுதான் இந்த பதிவு. அவருடைய வாழ்வின் மாற்றங்களை விவரிக்கும்படியாக ஒன்றும் வீணாவதில்லை, நத்திங் இஸ் வேஸ்டட் என்கிற புத்தகம் எழுதினார். ஒன்றும் வீணாவதில்லை என்பது பாஸ்டர் டேவி பிளாக்பர்ன் அவருடைய உண்மை கதை. நமக்கு நம்பிக்கையை தோண்டி மன்னிப்பின் மேன்மையை உணர்த்தி வாழ்க்கையின் வழிகளில் உண்மை நோக்கம் அறியலாம் என்பதற்கான அசல் வாழ்வின் காவியம். அமெரிக்காவில் இண்டியானா மாநிலம் இந்தியானாபோலிஸ் நகரத்தில் ஒரு சின்ன சந்தோஷமான குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. டேவி பிளாக்பர்ன் மற்றும் அவருடைய மனைவி அமண்டா இருவரும் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கே அர்ப்பணித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். அமண்டா ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஊழியக்காரி, அன்பான மனைவி, 15 மாத ஆண் குழந்தைக்கு தாய். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு குழந்தையை கருவில் சுமந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் காலை இந்த குடும்பத்தின் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை புரட்டி போடுகிற மாபெரும் இடி அவர்கள் வாழ்வில் வந்து மிகப்பெரிய இருள் சூழ்ந்தது. அன்று காலையில் டேவி ஜிம்மில் பயிற்சி செய்ய சென்றிருந்த நேரத்தை பயன்படுத்தி 3 கொள்ளையர் அவருடைய வீட்டிற்குள் புகுந்து அமண்டாவை கொடூரமாக சுட்டனர். அந்த துப்பாக்கி சூட்டில் அமண்டாவும் அவருடைய வயிற்றுக்குள் வளர்ந்திருந்த குழந்தையும் மரித்து போனார்கள். வீடு திரும்பிய டேவி இரத்த வெள்ளத்தில் கிடந்த தன் அன்பு மனைவியை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். தன் மனைவி எப்படியாவது உயிர் பிழைப்பார் என்கிற நம்பிக்கையுடன் காத்திருந்தவருக்கு 24 மணி நேரம் கழித்து தன் மனைவியின் மரணத்தை தான் மருத்துவர்கள் அறிவித்தார்கள். இந்த செய்தி தேவியின் வாழ்க்கையை நொறுக்கியது. முடங்கி போனார். ஏன் கர்த்தாவே, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது என்ற கேள்வி தன்னையும் தன்னை சுற்றியுள்ள அனைவரையும் தொடர்ந்தது. வாழ்க்கையின் அர்த்தம் கண்டறிந்து கடவுளுக்கு சேவை செய்கிற ஒரு போதகன் வாழ்வில் இந்த கேள்வி கணைகள் அவருடைய வாழ்வே சிதைந்து போனதை எண்ணி வாடிக்கொண்டிருந்தார். இவ்வளவு பேரிழப்புக்கும் பின்னால் தேவி 2 வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் சென்றார். ஒன்று அவர் துயரத்தில் வீழ்ந்து போவது, மற்றொன்று இந்த துயரத்திற்குள் தேவனை தேடுவது. தேவி 2வது வழியை தெரிந்து கொண்டார். இருள் வழியாக ஒளியை தேடுவது எப்படி? தேவி தனது வேதனையை மறைக்கவில்லை. அழுதார், ஆத்திரப்பட்டார், ஏமாற்றம் கொண்டார். ஆனால் ஒவ்வொரு வேதனையிலும் அவர் தேவனை கேட்க ஆரம்பித்தார். கர்த்தாவே, இதற்குள் ஏதேனும் நோக்கம் இருக்கிறதா? அவரின் பயணம் எளிதானதல்ல. ஆனால் ஜீவனும் மரணமும் குறித்து அவருடைய எண்ணங்கள் மாறத் தொடங்கின. அமண்டா இறந்து விட்டாள் என்பதற்கு பதிலாக அவளது வாழ்க்கை இன்னும் பேசுகிறது என்று அவர் உணர ஆரம்பித்தார். அவர் இந்த அனுபவங்களை தனக்குள்ளே புதைத்து விடவில்லை. அதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினார். தனது வழியிலிருந்தே, தனது வேதனையிலிருந்தே ஒரு புதிய ஊழியத்தை தொடங்கினார். நத்திங் இஸ் வேஸ்டட் என்கிற மினிஸ்ட்ரி தான் அது. அதில் துயரத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு தேவனின் இரக்கத்தை பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் ஆண்டவருடைய ஆறுதலுக்குள் கொண்டு வர உதவினார். தேவி தன் மனைவிக்கு எதிராக அந்த கொடூர குற்றத்தை செய்தவர்களிடத்தில் சென்று அவர்களை மன்னிப்பதாக சொன்னார். அது அவருடைய மனதின் சுமையை அகற்றிவிட்டது. தேவி சொல்லுகிறார், மன்னிப்பது மற்றவருக்காக அல்ல, அது நம் ஆன்மாவிற்கு மிகப்பெரிய விடுதலை. நம் வாழ்க்கையில் நேரம் துயரங்கள், ஈவன் த மோஸ்ட் பெயின்ஃபுல் ஒன்ஸ், அதிக வலி தருகிறவைகள் கூட
தேவனால் வீணாக விடப்படுவதில்லை. அமந்தாவின் மரணம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கமாக அமைந்தது. அந்த சகோதரியின் நம்பிக்கை, அன்பு, அவருடைய சாட்சி இன்னும் பலருடைய இதயங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு துயர கதை அல்ல, இது ஒரு மீட்பு கதை. துயரத்தில் தேவனை காண்கிற மனிதனின் பயணம் இது. நாம் காணும் இருளின் நடுவிலும் தேவன் கிரியை செய்கிறார். அவரின் காயங்களை கூட கருத்துள்ளவையாக மாற்றுகிறார் என்கிறார் டேவிட் லாக்டன். அவர் எழுதிய நத்திங் இஸ் வேஸ்டட் என்கிற புத்தகத்தில் வாழ்க்கை சித்திரத்தின் சுருக்கமான 5 பாடங்களை சொல்லியிருக்கிறார். 1, துயரத்தின் நடுவிலும் கடவுளுடைய கிருபை. கடுமையான வேதனையின் நடுவிலும் கடவுள் நம்மை விட்டு விலகவில்லை என்பதை தேவி வாழ்க்கை பாடமாக விளக்குகிறார். நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு ஆறுதல் அளிக்கிறார், நம்மை எங்கிருந்தும் உயர்த்துகிறார். நம் இதயம் நொறுங்கும் நேரத்தில் கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, ஏன் என்கிற கேள்வியின் மர்மம். வாழ்க்கையில் நேரும் சில துயரங்களுக்கு பதில் கிடைக்காது. தேவி அதையே எதிர்கொள்கிறார். ஏன் அமண்டா, ஏன் இவ்வளவு வலி? ஆனால் அவர் ஒரு உண்மையை புரிந்து கொள்கிறார். எல்லா வழிகளுக்கும் இவ்வாழ்க்கையில் காரணம் தெரியாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் இவற்றை கூட நல் நோக்கம் உள்ளவைகளாக மாற்ற முடியும். 3, மன்னிப்பின் சக்தி. அமண்டாவை கொன்றவர்களை மன்னிக்க அவர் எடுத்த முடிவு அவரையே முழுமையாய் மாற்றியது. அது வேதனையா இருக்கிறது என்பது உண்மைதான், ஆனால் அதுவே விடுதலையும் தருகிறது. பழி வாங்கும் எண்ணங்களை விட்டு விலகி உள்ளத்தில் அமைதி பெறும் பாதைதான் மன்னிப்பின் வழி. 4, வழியில் தேவனுடைய நோக்கத்தை கண்டறிதல். வழியில் நோக்கத்தை கண்டறிதல். தேவி தன் வழியின் காரணமாக நத்திங் இஸ் வேஸ்டட் எனும் பெயரில் துயரமான வாழ்வு சூழலை எதிர்கொள்ளுகிறவர்களுக்கு, துரதிர்ஷ்டமான வாழ்க்கை சூழலை எதிர்கொள்ளுகிறவர்களுக்கு உதவியா இருக்கும் ஊழியத்தை தொடங்குகிறார். அதிலிருந்து பிறர் பயன்பெறும் வகையில் அவர் தன் அனுபவத்தை பயன்படுத்துகிறார். இதனால் பல ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஆறுதலையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்தியுள்ளார். கடவுள் நம்முடைய வழியை கூட வாழ்விற்கு ஒரு நோக்கமாக மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு மேன்மையான சாட்சி. 5, மரணத்தை வெல்லும் அன்பு. அமண்டா இறந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை மற்றும் அன்பு இன்னும் உயிரோடு தொடர்கிறதாக டேவிட் நம்புகிறார். அவர்களுடைய வாழ்க்கை, மரணம் இன்னும் பல உயிர்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அதில் அவர் கூறும் ஒன்று, மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்வில் துயரமான நேரங்களில் தேவனை விட்டு தூரம் போகிறீர்களா அல்லது அவருக்கு இன்னும் அருகில் வருகிறீர்களா? இது போன்ற கடினமான அனுபவங்கள் வழியாக தேவனுக்கு மகிமையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் சாட்சியை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.